ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. ஸோ அதே போல் எல்லார் மொபைலுமே நம்ம வந்து ஒரு ஜிமெயில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்போம். ஸோ அந்த ஜிமெயிலை வச்சிருக்குமே தவிர அது எந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியாக வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நம்ம யோசிச்சது உண்டா? ஸோ அப்போ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஜிமெயிலை நீங்கள் எவ்வளோ சேஃப்ட் அண்ட் செக்யூராக வச்சுக்க முடியுமோ, ஸோ அவ்வளோ சேஃபாக செக்யூராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். உங்கள் மொபைல் தொலைஞ்சிட்டா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமாக ட்ராக் பண்ணி உங்கள் மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் உங்கள் தொலைந்து போன கான்டாக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிமெயிலில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவுமே நீங்கள் ரீகவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே ஏ டு இசட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பண்ண போகிறோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். ஸோ இதில் எப்படி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போகிறது, எப்படி ரீகவரி மொபைல் நம்பர், ரீகவரி மெயில், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு இசட் நான் உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தர போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜிமெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வருங்க. ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள் முதல்ல. ஓகேங்களா? அப் டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணி வச்சுங்க. ஸோ அப்டேட் பண்ணிட்ட பிறகு அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஜிமெயில் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டா பிறகு உங்களுக்கு இப்படி தாங்க ஷோ ஆகும். ஸோ அப்போ நீங்கள் இங்கே சைடில் பாருங்கள், உங்களுக்கு இங்கே ஒரு லோகோ மாதிரி ஒன்று காமிக்குங்க. அந்த லோகோ நீங்கள் தொட்டிங்கன்னா நீங்கள் எந்தெந்த மொபைலில், அதாவது எந்தெந்த மெயிலில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லா மெயிலுமே உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் எந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வச்சுருக்கீங்களோ இல்லை எது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணுமோ, ஸோ அந்த ஒரு மெயிலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டச் பண்ணிங்க. இப்போ இந்த மெயில் தான் எனக்கு தேவை. ஓகேங்களா? இப்போ இந்த அதாவது எந்த மெயில்னா இந்த அன்அஃபிஷியல் நாட் 2 இருக்கு இல்லையா, இந்த மெயிலுக்கு தான் என்ன பண்ண போகிறேன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய அனுமதி இல்லாமல் யாருமே உங்களோட ஜிமெயிலில் லாகினே பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு ரீகவரி மொபைல் போட போகிறோம். மொபைல் நம்பர் போட போகிறோம். ஜிமெயில் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ எப்படி பண்ணுற மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ அங்கே வந்து பாருங்கள், இந்த சிம்பிள் இருக்கா, அந்த லோகோ சிம்பிள் டச் பண்ணிட்டா பிறகு உங்களுக்கு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் நீங்கள் தொட்டுட்ட உடனே உங்களுக்கு இப்படி தாங்க மேலே ஷோ ஆகும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஆட் ரீகவரி ஃபோனும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை ஒன் பை ஒன் நம்ம ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருங்க. பர்சனல் இனாஃப், டேட்டா அண்ட் ப்ரைவசி, செக்யூரிட்டி எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரைவசி இருக்கு இல்லையா, அந்த ப்ரைவசி டச் பண்ணுங்கள். ப்ரைவசி டச் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் எந்தெந்த மொபைலில் லாகின் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இங்கே தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கே தான் உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். ஸோ மொபைல் ஏதாச்சும் உங்களுக்கு லாகின் பண்ணியிருந்தால், இப்போ இந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மொபைலும் நான் லாகின் பண்ணல, இந்த ஒரு மொபைலில் மட்டும் தான் லாகின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே ஷோ ஆகலை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் தான் உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி போடணும் நம்ம சொல்லி தரப்போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், யூ ஹேவ் செக்யூரிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பண்ணுறாங்க இல்லையா, அதாவது கூகுள் நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இன்னைக்கு செக்யூரிட்டி இது வந்து ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அதாவது ப்ரொடக்ட் யுவர் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அது நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபோன் நம்பர் அண்டு ரீகவரி மெயில் இருக்கியா, ஸோ இதுதாங்க உங்களுக்கு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ ஃபோன் நம்பர் அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்துட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போடணுங்க. அதாவது திரும்பி கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்ட பிறகு உங்களுடைய ஜிமெயிலுடைய மொபைல் நம்பர், அதாவது ஜிமெயில் வந்து போட சொல்லுவாங்க. ஜிமெயிலுடைய பாஸ்வேர்டோ இல்லை உங்களுடைய மொபைல் நம்பரோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த பாஸ்கீன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் வந்து போட சொல்லுவாங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் எது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கோ கரண்ட்டில், ஸோ அதை வந்து போடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா உங்களுடைய மெயில் தொலைஞ்சிட்டாவோ இந்த நம்பர் வச்சு தான் உங்கள் மெயில் வந்து ரீகவரி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்த உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா போட சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ஓடிபியும் வந்துருச்சுங்க. நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ போட்டி உங்களுக்கு போட்டுவிட்ட உடனே இப்படி தாங்க ஷோ ஆகும். டன்னுன்னு வரும். டன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க விஷயமே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு விஷயத்தை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதுவுமே இப்போ நீங்கள் சேஃப் ப்ரௌசிங் இருக்கு இல்லையா, ஸோ இதுவுமே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ அது உங்கள் ஜிமெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக இது செட்டிங்ஸ். ஓகே, இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அதை. இங்கே யுவர் டிவைஸ்னு இருக்கு இல்லையா, அந்த யுவர் டிவைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா எந்தெந்த மொபைலில் உங்களுக்கு லாகின் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், விவோ V2205 இந்த மொபைல் லாகின் பண்ணியிருக்கேன் இந்த மெயில். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க விஷயமே. அப்போ யுவர் டிவைஸில் போனீங்கன்னா நீங்கள் எந்த மெயிலில் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து மெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஆட் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் வந்து போட சொல்லுவாங்க. அப்போ உங்கள்கிட்ட இன்னொரு மெயில் இருக்கும், இல்லை உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுடைய மெயில், உங்கள் அம்மாவுடைய மெயில், இல்லை நீங்கள் 2 மெயில் யூஸ் பண்ணிங்க. ஒன்று பர்சனல் மெயில், ஒன்று ஜிமெயில், அதாவது சேனலுக்கு ஒரு ஜிமெயில் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் உங்கள் பர்சனல் மெயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அன்பு நெட் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது என்னோடய மெயில் தான் இது. ஸோ நான் என்ன பண்ணேன், மெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ இந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து போகுங்க. அப்போ எந்த மெயில் நம்ம கொடுக்குறோமோ அந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா போகுங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், அந்த மெயில் கோடுமே வந்திருக்கு 7706. ஓகேங்களா?
7706 நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு 0694. ஸோ இது வந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் அது போட்டு டன்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அப்போது இங்கே பாருங்கள் சைன் இன் ரெக்கவரி இருக்கு இல்லையா, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில். ஸோ நம்ம ரெண்டுமே ஆட் பண்ணி மொபைல் நம்பர் ஆட் பண்ணியாச்சு, மெயிலுமே ஆட் பண்ணியாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டும் முடிச்சாச்சு. அப்போ பேக் வந்துருங்க. திரும்பி ஃப்ரண்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். ஸோ ஹோமு பர்சனல் இன்ஃபெல்லாம் காமிக்குதியா, இதில் செக்யூரிட்டி கொடுங்க. செக்யூரிட்டி கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குங்களா. ஸோ அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மஸ்ட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா உங்களோட அனுமதியே இல்லாமல் உங்கள் மொபைல், அதாவது உங்கள் அனுமதி இல்லாமல் யாருமே உங்களோட ஜிமெயில் லாகின் பண்ணக்கூடாது. அதுதான் விஷயமே. ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் ஆன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குங்க. ஸோ அப்போ அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ ஆன் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு டன்னு கேட்கும். ஓகே, மொபைல் நம்பர் ஜிமெயில் ஆல்ரெடி நம்ம லாகின் பண்ணியாச்சு, அதெல்லாம் டன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க விஷயமே. ஓகேங்களா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அத்தென்டிகேட்டர் ஆப்லாம் வந்து பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அது வேண்டாம். ஸோ ரொம்ப வந்து கொஞ்சம் அதை அத்தென்டிகேட்டர் ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற நீங்கள் கோட் எடுத்து போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப செக்யூரிட்டி ஹை தான். இதனால் அதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்து போதுமானது தான். ஓகேங்களா? அதுவே நம்மளுக்கு சேஃப்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்படி இங்கே கீழே ரீஃப்ரெஷ் பண்ணி வந்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் ஆட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீகவரி மெயில் ஆட் பண்ணுங்கள். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க விஷயம். ஓகேங்களா? இந்த செக்யூரிட்டி கோடெலாம் இருக்கும். ஸோ இந்த செக்யூரிட்டி கோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த கோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் அது அவ்வளோவா தேவைப்படாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அது மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க. பர்சனல் இன்ஃபோ போனீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், ரீகவரி மெயில் அங்கே இருக்கும், மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு இது அதுவும் சேனலுக்கு ஒரு ஜிமெயில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது நீங்கள் மஸ்ட்டு பண்ணி ஆகணும். உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களோட ஜிமெயில், நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், இது 3 மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணி வச்சுங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே வேணாம். ஸோ அதே போல் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஜிமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின், அதாவது ஜிமெயிலை சேவ் பண்ணுற மாதிரி வைங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது தொலைஞ்சிட்டா கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போகிறது மூலிமா என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு நம்மளுக்குனா, இப்போ வேறு ஒருத்தவங்க நம்மளோட மெயில் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ கேட்கும். ஸோ நம்மளுக்கு நோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு லாகின் ஆகாது. எஸ் கொடுத்தா தான் லாகின் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துங்க. ஸோ அது மேனேஜர் அக்கௌண்ட் நீங்கள் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த மொபைல் லாகின் ஆகிருக்குன்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அந்த மொபைலை நீங்கள் டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைன் அவுட்டுமே பண்ணிக்கலாம். அதாவது தெரியாதனமே யாராச்சும் லாகின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். லாகின் பண்ணிட்ட பிறகு நம்ம பாஸ்வேர்டு உடனே சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அவங்க மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அவுட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட ஜிமெயில் அங்கே இல்லாத மாதிரி. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாஸ்வேர்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் பாஸ்வேர்டு தெரிஞ்சுது அப்படின்னு நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து ஓடிபி வர வச்சு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ பீப்பிள் அண்ட் ஷேரிங் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது பற்றி இது நீங்கள் எதுவும் உறுப்பினிக்கு தேவை கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்னு ஒன்று இருக்குங்க இதில். ஸோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் ப்ரைவசி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்னு இருக்குது இல்லையா. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் நான் கனெக்ட் பண்ணி வச்சில்ல, எதுவுமே இந்த ஜிமெயில் நான் கனெக்ட் பண்ணலை. ஸோ அது ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு ஷோ பண்ணி கொடுத்துரும் எந்தெந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் தேர்ட் பார்ட்டியில் அக்சஸ் ஆகிருக்குன்னு. ஸோ அது வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மஸ்ட்டு இதாங்க பண்ண வேண்டியது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, உங்கள் ஜிமெயில் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா இதை மஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க விஷயம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த விஷயம் அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ்.